வந்து நம்ம மெட்டீரியல் ஸ்டாக். இதுதான் சைஸஸ். ஃபேக்ட்ரி வந்து இப்போ 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் பாருங்க. நம்மகிட்ட எல்லாமே இம்போர்ட்டட் மிஷின் தான். கீழே போட்டாலுமே இது வந்து நம்மளுக்கு யூபிவிசி விண்டோக்கு ரொம்ப முக்கியமான இதுதான். மகா கனி கோல்டன் ஒர்க்கு, ஜெட் பிளாக், டீ கூட், டார்க் ஒர்க், கிரே கலரும் என்ன வேணும் 4mm 5mm 6mm 249 டாட் தான் போட்டிருக்கோம். தள்ளி விட்டாலே ஒரு விண்டோ வந்து 10 to 15 மினிட்ஸில் வந்து எடுக்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து யூபிவிசியில் வந்து நிறைய விஷயம் வந்து பார்க்க போகிறோம். யூபிவிசியில் பண்ணுற விண்டோஸ் அண்ட் டோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து யூபிவிசி பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் வந்து இருக்கோம். இவங்களோட ரேட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து உள்ளே போய் பார்த்துடலாம். இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போலாம் வந்து யூபிவிசியில் வந்து விண்டோ போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூபிவிசியில் விண்டோ போடணுன்னா இவங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டார்க் யூபிவிசி விண்டோஸ். இவங்களோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி ஃபிக்ஸிங்கும் வந்து பண்ணி தராங்க ஹோல்சேல் ப்ரைஸில். ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா கண்டிப்பாக இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் நம்பர் நான் வீடியோலேயே கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இது நிறைய ஆசமான வீடியோஸ்லாம் நீங்கள் அடிக்கடி கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டு இவங்க பண்ணுற ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரேட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ரஃபீக். விண்டார்க் யூபிவிசி டோர் அண்ட் விண்டோஸ் நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்கிறப்போ நம்ம வந்து யூபிவிசி டோர்ஸ், விண்டோஸ், ஸ்லைடிங் டோரு, கேபின், ஆஃபீஸ் கேபின் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்ம ஃபேக்ட்ரி. இதுலேருந்து ஸ்லைடிங் டோரு, ஃபிக்ஸ்டு விண்டோஸு எல்லா ஐட்டம்ஸும் இங்கே தான் ரெடி பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபேக்ட்ரி வந்து இப்போ 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. பாருங்கள், நம்மகிட்ட எல்லாமே இம்போர்ட்டட் மிஷின் தான். மொத்தம் நம்மகிட்ட 12 மிஷின் இருக்குது. வாங்க யூபிவிசி மெட்டீரியல் பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்மகிட்ட ஸ்லைடிங், ஓப்பன், ஃபிக்ஸட், ஆல் மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குது சார். நம்மகிட்ட வந்து சுதாகர் பிராண்டட்ல இருக்குது. ப்ரொஃபைல் வந்து இது வந்து நம்மளுக்கு 20 ஃபீட்டில் வரும். நம்ம மெஷருக்கு தந்தாப்புல அந்த சைஸ் இருந்தாலும் கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு இப்போ ரெடி பண்ணலாம். பாருங்கள், இந்த கலர் வந்து கோல்டன் ஒர்க் இப்போ நம்ம பண்ண போகிறோம். பெரும்பாலும் ஒயிட்டில் தான் பண்ணுவாங்க. ஒரு பில்டர்ஸ் வந்து எனக்கு மெயினாக வந்து கலர்ஸ்லேயே வேணும்டுவாங்க. இது வந்து கோல்டன் ஒர்க் கலரு. இதுலேயே நம்ம இது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மகிட்ட வால்நட் கலர். இது அதே மாதிரி கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் தந்தாப்புல நம்ம ரெடி பண்ணியும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு விண்டோ கட் பண்ணி ரெடி பண்ணி காட்டலாம். பாருங்க, இதுதான் நம்மளோட கட்டிங் மிஷின். நம்ம சைஸஸ் தந்தாப்புல இதில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சேனலோட லென்த் உள்ளே வச்சுருக்கோம். இப்போ சைஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம ஒரு 2 ஃபீட்டுக்கு வேண்டது. இதுதான் சைஸஸ் டேப்பில் போட்டுப்பாங்க. நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தந்தாப்புல நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 ஃபீட்டில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு விண்டோ பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு விண்டோ வந்து 10 to 15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா தெரியுமா, எல்லாத்துக்கும் மிஷின் இருக்குது. எல்லாமே மிஷின் தான், எதுவுமே ஹேண்ட் ஓவர் கிடையாது. இந்த அளவில் கட் பண்ணுறோம். இப்போ நம்ம தேவையான பீஸை கட் பண்ணியாச்சு. அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போகலாம். இது வந்து வாட்டர் ஸ்லாட் மிஷின். அடுத்து நம்ம டெக்னீஷியன் ஒன்று பண்ணுவார். இது வந்து மழை தண்ணி உள்ளே நின்றாலே வெளியே போகிறதுக்கான ஹோல்ஸ் எடுக்க போகிறாங்க. பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு, ஹோல்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இது வெளியே தண்ணி வெளியே வந்துடும். உள்ளே இந்த தண்ணி நிற்காது. நம்ம விண்டோ எல்லாமே வெளி சைடே ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இது வெளியே தண்ணி வந்தாலும் வெளியே போகிற மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை எல்லா ஹோல்ஸும் நம்ம எடுத்துருக்கோம். தண்ணி எதுவுமே உள்ளே உங்களுக்கு நிற்காது. அடுத்த ப்ராசஸ் போகலாம். அடுத்து வந்து உள்ளே வந்து நம்ம ஸ்டீல் போடுவோம். அது வாங்க எப்படி போகலான்னு பார்க்கலாம். யூபிவிசி விண்டோக்கு ரொம்ப முக்கியமான இதுதான். இதை பற்றி நம்ம டெக்னீஷியன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம விண்டோஸ் எது பண்ணாலுமே உள்ள இந்த ஸ்டீல் தான் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இதோட திக்னஸ் வந்து 1.2 mm. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போடுவோம். மற்ற ஃபேக்ட்ரியில் வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் போகிற இடத்துல வந்து ஸ்மால் சைஸ் தான் போடுவோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போடுவோம். வாங்க இப்போ கட் பண்ணி போட்டு காட்டுறோம். இதுக்கு ஃபுல்லாக லென்த்தாக போடுவாங்க. நம்ம சின்ன சின்ன பிட்டு போட மாட்டேன், ஃபுல்லாக போடுவாங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்க, நம்ம 2 அடி உள்ள சைஸ் விண்டோவுக்கு ஃபுல் லென்த் 2 அடிக்குமே நம்ம ஸ்டீல் கட் பண்ணியிருக்கோம். உள்ளே போடுறோம். பாருங்க எப்படி போடணும். இல்லை பேர் வந்து இதில் வந்து பிட்டு பீஸ் தான், அந்த ஹோல்ஸ் ஒரு இடத்துல மட்டும்தான் போடுவாங்க. நம்ம மட்டும்தான் ஃபுல்லாக போடுறோம். இப்போ சைஸுக்கு எவ்வளோ சைஸ் விண்டோ வருதோ அவ்வளோ சைஸ் ஃபுல்லாகவே ஸ்டீல் போடுறோம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்துமே இதில் தான் இருக்கும். அடுத்து நம்ம இதில் உள்ள போட்ட ஸ்டீலுக்கு எல்லாமே ஸ்க்ரூ பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்க்ரூலாம் SS தான், ஏன்னா அது துருப்பிடிக்காது. இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம சைட்டில் இந்த விண்டோலாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹோல்ஸ் போட போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு விண்டோ வந்து சைட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா மெயினாக அதில் ஹோல்ஸ் போடணும். அது எப்படி போடுறோன்னு பாருங்கள்.
இதுதான் நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இதில் தான் நம்ம சைட்டில் ட்ரில் பண்ணி துரு போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ தனித்தனி பீஸாக இருக்கிறத ஜாயின் பண்ணி ஒரு விண்டோவே ரெடி பண்ண போகிறோம். அடுத்து வந்து நம்ம வெல்டிங் மிஷினுக்கு போகிறோம். இதுதான் சீம்லெஸ் வெல்டிங். இதில் தான் நம்ம வெல்ட் அடித்து எல்லாமே ஜாயின் பண்ண போகிறோம். 4 பீஸ். இது வந்து 249.8 டிகிரியில் தான் நம்ம இப்போ ஹீட் பண்ண போகிறோம். அது பாருங்கள். ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறோன்னா ஒரு பீஸை, அதுக்கு அடுத்த பீஸை அடுத்து செட் பண்ண போகிறோம். இப்போ ஆன் பண்ணணும். ஹீட் ஆகுது. இதில் வந்து 25 செகண்டில் ஜாயிண்ட் ஆகிடும். பாருங்கள், எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். இப்போ ஹீட் ஆகி ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒன் சைடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஜாயிண்ட் பக்காவாக இருக்குது. பாருங்க, தெரியாது எல்லாம் கரெக்டாக வெளியே தெரியும். இது ஜாயிண்ட் ஆனது இது தெரியாது. ரொம்ப ஃபினிஷாக இருக்குது பாருங்க. அப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி அடுத்த ஜாயிண்ட்டு ரெடி பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு பாஸ் ஷேப்பில் ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாஸ் ஷேப்பில் ஒரு ஷேப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஜாயிண்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல் ஷேப் கிடைக்கும். இப்போ அடுத்த சைடு வச்சு நம்ம முடிச்சிட்டோம்னா அவ்வளோ ஒரு விண்டோ ரெடி ஆயிடும். முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு விண்டோ ஃபினிஷ் ஆகி ஃபுல் ஷேப்பில் வந்துருச்சு. உங்களுக்கு இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. பக்கா வந்து பாருங்க. இது முடிஞ்சதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள ஃபினிஷ் ஆயிடும். இது போல டோர்ஸ், அது மாதிரி ஸ்லைடிங் விண்டோஸ் எல்லாம் ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பீஸ் நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ட் டைமில் நமக்கு டெலிவர் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய ஆர்டர் இருந்துச்சுன்னா நம்ம ஷார்ப் டைமில் டெலிவர் பண்ண முடியும். ஃபிக்ஸ் பண்ணி தரலாம். இது வந்து நம்ம கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுற பீடிங் மிஷின். இது இந்த பீடிங் தான். இதில் தான் நம்ம கட் பண்ணிட்டு நம்ம ஒரு விண்டோவிலையுமே கிளாஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மிஷின் வந்து உங்களுக்கு 4 கட் வெல்டிங் மிஷின். உங்களுக்கு இது வந்து 5 மினிட்ஸில் ஒரு விண்டோவை ஃபுல் ஷேப்பும் வெல்டிங் பண்ணிடலாம். நம்மகிட்ட வந்து பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு 10 to 15 பேர் இருக்காங்க. நம்மகிட்ட மிஷினும் அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு 70 to 80 விண்டோஸ் ஒரு நாளைக்கு சப்ளை பண்ணலாம் நம்ம ரெடி பண்ணி. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்லைடிங் விண்டோவை ஃபுல் விண்டோவை ஃபினிஷிங் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து நம்ம சைட்டில் மாட்டுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். இது வந்து லாக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் லாக்கு. உங்களுக்கு தள்ளி விட்டாலே லாக் ஆயிரும். அதே மாதிரி இதுவும் அதே தான். உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு தள்ளி விட்டாலே உங்களுக்கு லாக் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் வித் மெஷ்ஷோட இந்த விண்டோ மெஷ் வந்து இப்படி தனியாக இருக்கும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். விண்டோ போகும்போது மெஷ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்லைடிங் விண்டோ நீங்கள் எங்கிட்ட ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த சைடு வந்து மெஷ்ஷை நீங்கள் இழுத்துக்கலாம். உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் வரும். பூச்சி கொசு எந்த இதுவுமே உங்களுக்கு உள்ளே வராது. இதில் எல்லாம் கிளாஸில் எல்லாமே நம்ம சைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் டஃப் அண்ட் கிளாஸ் எல்லாமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஏன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போகிறனால எல்லாமே தனித்தனியாக தான் அனுப்புவோம். சைட்டில் ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாத்துலேயுமே டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நம்ம போடுற கிளாஸ் எல்லாமே செயின் கோபின் தான். இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு சைட்டுக்கும் தனித்தனி ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து நம்ம ஆபீஸ் ஸ்டோரு. மேலே கிளாஸ் பாதி பேனல் சீட் போட்டிருக்கோம். ஃபுல் கிளாஸும் போடலாம், ஃபுல்லாகவும் பேனலும் போட்டு கொடுக்கலாம். அடுத்து ஸ்லைடிங் விண்டோஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் டோர்ஸ், மெயின் டோர்ஸ், ஆபீஸ் ஸ்டோர் எல்லாமே பண்ணியிருக்கு. கலர்ஸ்லையுமே விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லாமே தனித்தனி சைட்டுக்கு ரெடி பண்ணி ஃபினிஷிங் ப்ரொஃபைல் எல்லாமே இங்கே வச்சிருக்கோம். நம்மளோட மெட்டீரியல் குவாலிட்டியை காட்டுறேன் பாருங்க. இது கீழே போட்டாலுமே உடையாது. எங்கேயுமே அந்த ஜாயிண்ட் வந்து உடஞ்சிருக்காது. ஏன்னா எல்லாமே ஃபேக்ட்ரி ஃபினிஷ் தான். எல்லா மிஷின்லையும் இது பண்ணனால அது உடையாது. எங்கள் ஆஃபீஸ் பாருங்க, ஸ்லைடிங் டோரு, விண்டோஸு, ஃபிக்ஸ்டு டோரு, டோர்ஸ் எல்லாமே யூபிசி பண்ணியிருக்கு. பாருங்க, வாங்க பார்ப்போம். இது வந்து ஆபீஸ் டோரு. நம்ம பெட்ரூமுக்கும் போட்டுக்கலாம், மெயின் டோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து இது வந்து 3க்கு 7 அடி ஹைட்டு. டஃப் அண்ட் கிளாஸ் தான் போட்டிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற ஆபீஸ் ஸ்டோர் எல்லாமே 3D இன்ச்சஸ் வச்சு தான் பண்ணுவோம். இது வந்து கின்லாங் பிராண்டட். இது எல்லாமே உங்களுக்கு 200 வெயிட் எல்லாமே தாங்கும் உங்களுக்கு. இதில் லாக் எல்லாமே உங்களுக்கு 5 இடத்துல லாக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது கேஸ்மெண்ட் ஓப்பன் விண்டோ. எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ காற்று அடித்தாலும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது. நம்மளா க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் க்ளோஸ் ஆகும். இது வந்து ஓப்பன் விண்டோக்குன்னே நம்ம ஃபெசிலிட்டிஸ்னால் நம்ம வந்து மெஸ்ஸும் பண்ணியிருக்கோம். நம்ம மெஸ் இதுலேயும் பண்ணலாம், ஃப்ரேம்லேயும் பண்ணலாம். இதுலேயும் நம்ம டிண்டட் கிளாஸும் போடலாம். அது உங்களுக்கு ஏசி போட்டாலும் ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஹீட்டும் உள்ளே அப்சர்வ் பண்ணாது. அதுலேயே இது ஸ்லைடிங் விண்டோ, ஸ்லைடிங் வித் மெஸ்ஸோடய இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கிட்ட ஓப்பன் பண்ணிங்கன்னா எங்கிட்ட நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அங்கிட்ட மெஸ்ஸை தள்ளிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எவ்வளோ ஸ்பீடாக எது பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஒரு இதுதான் ஆகாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பாத்ரூம் அண்டு ஸ்டேர் கேஸில் வந்து இந்த விண்டோ போடலாம். இது வந்து டாப் ரேங்க்கு. இது வந்து பில்டிங் முன்னாடி ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கும் இது போடலாம். இது பார்த்தா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இந்த கேபினேவும் நம்ம யூபிவிசி மெட்டீரியல் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து யூபிவிசி பார்ட்டிஷன். இது பாருங்க, 2 ட்ராக், இது 3 ட்ராக். பால்கனி இந்த மாதிரி கோட்டையாடுகளுக்கா இது பண்ணிக்கலாம். இது நம்ம 2 கேபினாக பிரித்து சென்டரில் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் டோர் வந்து சென்டரில் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஃபுல் ஃபேஸும் கிடைக்கும். இது 3மே ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க,
இது 3 டோர் இருக்குது, இது 3மே ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இடத்துக்கு தகுந்தாப்புல 3 கிளாஸாகவும் போட்டுக்கலாம், 4 கிளாஸாகவும் போட்டுக்கலாம். லென்த் எவ்வளோ லென்த் அதிகமாக இருக்கோ அது தகுந்தாப்புல 3 சட்டராவோ 4 சட்டராவோ 6 சட்டராக வேண்டாலும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஒயிட்லேயும் பண்ணலாம், கேட்குற கலர்ஸ்லையும் பண்ணி கொடுக்கலாம். நம்ம இது எல்லா இடத்துலையும் அலுமினியத்தில் போட்டிருப்பாங்க, நம்ம வந்து எல்லாமே யூபிவிசி மெட்டீரியல் போட்டிருக்கோம். மேலே வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம், அது எல்லா இடத்துலையுமே அலுமினியத்தில் தான் பண்ணுவாங்க, நம்ம வந்து யூபிவிசி மெட்டீரியலே பண்ணியிருக்கோம். யூபிவிசி வந்து நல்லா உழைக்கும், உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃபாகவும் இருக்கும், ஏசியும் லீக் ஆகாது, மழை வெயில் எது பட்டாலுமே உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, துருப்பிடிக்காது, எக்கனாமியாகவும் இருக்கும். நம்மகிட்ட வந்து யூபிவிசி வந்து உங்களுக்கு இந்த இவ்வளோ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் இதில் ஒயிட்டும் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கலர் வந்து இது வந்து உங்களுக்கு மகா கனி கலரு, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கோல்டன் ஒர்க்கு, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஜெட் பிளாக்னு சொல்லி பிளாக் கலர்லேயும் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டீ கூட்டு கலர்லேயும் வரும், அப்புறம் டார்க் ஒர்க் கலர் இது, லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிரே கலரும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கேட்குற கலர்ஸில் நம்ம விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் பார்ட்டிஷன் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். நம்ம யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர் எல்லாமே பிராண்டட் கின்லாங்கோட ஹார்ட்வேர் தான் போடுறோம். நல்லா ஹெவியாகவும் இருக்கும், உங்களுக்கு லைஃப் லாங் இதாகவும் இருக்கும். இந்த வீல் கூட பாருங்கள், உங்களுக்கு நைலான் வீல் தான், அவ்வளோக உங்களுக்கு தேயாது, லைஃப் லாங் நல்லா இருக்கும், வெயிட்லாம் நல்லா தாங்கும். எல்லாமே பிராண்டட் தான், நம்ம யூஸ் பண்ணுற வீல்ஸ் எல்லாமே பிராண்டட் தான். இது நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டே ஐட்டம் எல்லாமே இது வந்து உங்களுக்கு துருப்பிடிக்காது, எல்லாம் நம்ம ஸ்மூத்தாக இருக்கும், எல்லாமே பிராண்டடோட தான். இது ஸ்மூத்தாக இருக்கும், எதுவுமே உங்களுக்கு துருப்பிடிக்காது, ஸ்டக் ஆகாது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து நம்ம மெயின் டோருக்கு யூஸ் பண்ணுற 3D இது வந்து உங்களுக்கு 150 kg வரைக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக தாங்கும், கிளாஸ் எது போட்டாலும் நல்லா தாங்கும். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே ஹெவியானது, பிராண்டடு தான். இந்த மாதிரி மற்ற கம்பெனிலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எல்லாமே பிராண்டடாகவும் லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம போடுவோம். நம்ம கிளாஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு கிளாஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 mm 5 mm 6 mm வரைக்கும் இருக்குது. இதில் வந்து பின்னட் கிளாஸ், இதில் கிரே கலரு பிளாக் 2 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர், இதுலேயும் உங்களுக்கு வந்து 4 mm 5 mm இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு பின்னடு, இதுலேயும் வந்து 4 mm 5 mm 6 mm வரைக்கும் இருக்குது. இது ஒன் வே ப்ளூ கிளாஸ், இதில் ஒன் வே ப்ளூ இருக்குது, ஒன் வே கிரே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஒர்க்கு கூலிங் கிளாஸ். உங்களுக்கு இதில் வந்து என்ன சைஸ் வேணுமோ அதெல்லாமே நம்ம உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது டஃபன் கிளாஸ், பிளெயின் கிளாஸ். இதை வந்து ஆஃபீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற போது நம்ம அதிகமாக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 mm 8 mm 10 mm வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கிளாஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது, உங்கள் நீடுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ்டு வந்தீங்க 325, ஸ்லைடிங் 475, ஓப்பன் விண்டோ வந்து 575 ருபீஸ். அப்புறம் கலருக்கு வந்தீங்க எக்ஸ்ட்ரா வரும். இதான் நம்மளோட ப்ரைஸ். நம்ம ப்ரைஸுக்கு வெளியே இந்த குவாலிட்டியில் கிடைக்காது. நம்ம குவாலிட்டி தான் முக்கியம், அதுக்கு மெயின். நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரோம். நாங்கள் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூரு, ஹைதராபாத் இந்த ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம டெக்னீஷியனை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி நாங்களே இங்கே செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம மெட்டீரியலுக்கு வந்து 15 years வாரண்டி கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் வராது, அப்படி வந்துச்சுன்னா 6 months நாங்கள் வந்து ரெடி பண்ணி ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவரை வந்தது இல்லை, சப்போஸ் வந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதனால 6 months வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.